வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. வழக்கு முடிந்துவிட்டது என்றே கூறலாம். அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கிடையாது. தீர்ப்பு இன்னும் ஒரு வாரத்தில் வர உள்ளது. ஓபிஎஸ்ஸின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தெள்ளத் தெளிவாக ஆவணங்கள் அனைத்தையும் நீதிமன்றத்திடம் கொடுத்துவிட்டார். தலைமை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் ஓபிஎஸ்ஸிற்கு சாதகமாக தீர்ப்பை வழங்குவார் என்றும் ராம்குமார் அவர்கள் ஆதாரத்துடன் தெரியப்படுத்தியிருப்பதால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் ஓபிஎஸ் அவர்கள் கைமாறக்கூடிய வகையில் மாறும். 2026 சட்டமன்ற தேர்தலில் உண்மையான வேட்பாளர்களை களத்தில் இறக்குவோம் என்றும் ராம்குமார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக தெள்ளத் தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். அதிமுக மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகும் அதற்கு முன்பும் யாரும் அசைக்க முடியாத ஒரு கட்சியாக இருந்தது. முதல்வராக ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது, அவரது மறைவிற்கு பிறகு அதிமுக நிலைகுலைந்த பொழுது மத்திய அரசின் உதவியோடு 5 ஆண்டுகளை பூர்த்தி அடைய வைத்தார்கள். அதற்கு பிறகுதான் தோல்வி விளிம்பில் வந்த பிறகு அதிமுக யாருடைய கட்டுப்பாட்டில் செல்ல போகிறது என்ற முடிவு ஒவ்வொரு நாளும் பதற்றத்துடன் அதிமுகவின் நிர்வாகிகளை குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நரி தந்திரத்தை பயன்படுத்தி அவசர செயற்குழு கூட்டத்தை கூட்டி சசிகலாவை, ஓபிஎஸ்ஐ, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்களை கட்சியிலிருந்து நீக்கி தன்னைத்தானே பொதுச்செயலாளர் என்றும் துணை பொதுச்செயலாளராக KP முனுசாமி அவர்களையும் நியமனம் செய்தார். ஆனால் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகே பொதுச்செயலாளர் பதவி காலாவதி ஆகிவிட்டது. மேலும் ஒருங்கிணைப்பாளர் பதவிதான் தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது. ஆனால் ஒருங்கிணைப்பாளர் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு கூட்டத்தையும் கூட்ட முடியாது. எப்படி செயற்குழு கூட்டத்தை கூட்டினீர்கள், அதில் எப்படி பொதுச் செயலாளராக எடப்பாடியை அறிவித்தீர்கள் என்ற கேள்விகள்தான் தற்பொழுது தேர்தல் ஆணையம் கொடுத்த ஆதாரத்துடன் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார் ராம்குமார் வழக்கறிஞர் அவர்கள். இதனால் அதிமுக நிச்சயமாக ஓபிஎஸ்ஸிற்கு கைமாறும். இதன் மூலம் அதிமுகவை மீட்டெடுக்கும் வகையில் ஓபிஎஸ் அவர்கள் செய்த அனைத்து வேலைகளும் தோல்வியில் முடிந்தாலும் இறுதியில் நீதி வெல்லும் என்பதற்கேற்ப ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமாக இது பார்க்கப்படுகிறது. வழக்கு முடிந்தது என்றே கூறலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவின் தலைமை ஓபிஎஸ் அவர்களது கையில் வந்த பிறகு 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேலாக அதிமுக வெற்றியடையக்கூடிய வகையில் அதிமுகவின் செயல்பாடுகளை ஓபிஎஸ் அவர்கள் சிறப்பாக கண்காணிப்பார். இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.